بحمد ربي أبدأ المنيرة ثم الصلاة والسلام السيرة على نبي اسمه محمد أبوه عبد الله منه السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا. فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. وقال النبي عليه الصلاة والسلام خيركم خيركم لأهله وأنا خيركم لأهلي. صدق رسول الله صلى الله عليه وسلم. சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான உலமா பெருமக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய தினம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா, நபி அவர்களுடைய வாழ்க்கை. சீரா என்பது பொதுவான ஒரு தலைப்பு. அதற்கு கீழால் நிறைய சப் தலைப்புகள் இருக்குது. அதில் நாங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பார்ப்பதற்கு முன்னால் முதலாவது நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விளங்க வேண்டும். ஏனென்றால் நபி அவர்கள் நமக்கு நபியாக கிடைத்ததே பெரிய ஒரு அருள், பெரிய ஒரு பாக்கியம். அது அல்லாஹ்வே பாக்கியமாக கூறுகின்றான். என்ற குர்ஆனில் ஒரு இடத்துல கூறுகின்றான், யா அய்யுஹன்னாஸ் உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள். அல்லாஹுடைய எக்கச்சக்கமான அருட்கொடைகள் இருக்குது. அது நம்முடைய வெளி தேவைகளாக இருக்கலாம், நம்முடைய உடல் அமைப்பாக இருக்கலாம், நம்முடைய ஆரோக்கியமாக இருக்கலாம். இன்னொரு எக்கச்சக்கமான அல்லாஹுடைய அருட்கொடைகள். அவைகள் எங்களால் எண்ணினோம் என்றால் எண்ணி முடிக்க இயலாது. அல்லாஹுடைய அருட்கொடைகளை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீர்கள் என்றால் உங்களால் கணக்கிட இயலாது. அதனால் அவனுடைய அருட்கொடைகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, பெரிய ஒரு பாக்கியம், பேருபகாரம். அதனால தான் அல்லாஹ் கூறுகின்றான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன். முஃமினீன்களின் மீது அல்லாஹ் மிகப்பெரிய உபகாரம் செய்து விட்டான். அல்லாஹுடைய பேருபகாரம். ஏன்? இது பாஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். உங்களில் இருந்தே நாங்கள் ஒரு நபியை அனுப்பி வைத்தோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நமக்கு மிகப்பெரிய ஒரு அருட்கொடை, பேருபகாரம். அதனால் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் ஆரம்பமாக விளங்க வேண்டும். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள், அவர்களுக்கு எங்களுடன் உள்ள உறவுகள் எவ்வாறு. உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய இந்த 200 கோடி மக்களும் உள்ளத்தில், அவர்களுடைய உள்ளத்தில் குடியிருக்கிறவர் என்றால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஏன்? கோடிக்கணக்கான மாற்று மதத்தவர்கள் கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க.
அதனால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாங்கள் முதலாவது விளங்க வேண்டும். அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள்? நம்முடைய உயிரை விட சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள். அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை விட, உங்களுடைய உயிரை விட உயர்ந்தவர். வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். அவர்களுடைய துணைவிமார்கள் உங்களுடைய எல்லோருடைய தாய்மார்களும். நபி அவர்களுடைய துணைவிமார்கள் எங்களுடைய தாய்மார்கள் என்பதனால உலகத்தில் யாராவது ஒரு கணவர் மரணித்தா அவர்களுடைய மனைவியை அடுத்தவர் முடிக்கலாம், 2வது 3வது எக்தா முடிந்ததற்கு பின்னால். ஆனால் நபியுடைய மனைவிமார்கள் எல்லோரும் நம்முடைய தாய்மார்களை போன்று. அதனால் நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால் அவர்கள் முடித்த எந்த பெண்ணையும் உலகத்தில் உள்ள யாரும் முடிக்கலை என்று அப்படி முடிக்கிறது தன்னுடைய சொந்த தாயை முடிக்கிற மாதிரி தான். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய 18வது வயதில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள். 18 வயது என்பது வாழ்க்கையை ஆரம்பிக்கிற வயது. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. 6 வயதில் திருமணம் நடக்குது. 9 வயதில் தான் நபி அவர்களுடன் சேர்ந்து வாழ்ந்தார்கள். அவர்களுடைய 18வது வயதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி விட்டார்கள். அதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 47-48 வருஷம் உலகத்தில் வாழ்ந்தார்கள். அவர்கள் மறுமணம் முடிக்கல. ஏன் முடிக்க இயலாது? அதனால் குர்ஆன் அல்லாஹ் கூறுகின்றான், நபியுடைய மனைவிமார்கள் உங்களுக்கு தாய்மார்களை போன்று. உங்களுடைய உயிரை விட அவர்கள் உங்களில் உயர்ந்தவர்களாக இருக்கணும். அதனால் முதலாவது நம்முடைய உறவு என்ன? நமக்கும் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியில் உள்ள அந்த உறவு இருக்குது, அது ஆழமானது, ஆத்மார்த்தமானது, யதார்த்தமானது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் மத்தியில் உள்ள உறவை விளங்கணும். அந்த நபியை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மற்ற நபிமார்களை மாதிரி இல்லை, மற்ற எல்லா நபிமார்களை விட இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வித்தியாசமாக பல இடங்களில் அல்லாஹ் சிறப்பாக பேசியிருக்கிறான். நான் ஏன் சொல்ல வாரேன்டா, ஒரு ஆளை நாங்கள் விரும்புகிறோம்டா, நேசிக்கிறோம்டா. இன்றைக்கு பாருங்க, உலகத்தில் சில யங்ஸ்டர்ஸ் யார் யாரையோ விரும்புவாங்க, போய்த்து தேடுறது, சர்ச் பண்ணுறது. அவர் எப்படி, அவருடைய நட உட, பிஸ்னஸ், வருமானம், அவருடைய ஹொபி என்ன, பழக்கம், இதெல்லாம் தேடுவாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் உளமாற நேசிக்கிறோம். காலத்தால் 1500 வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். இடத்தால் இங்கிருந்து பல 1000 மைல்களுக்கு அப்பால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ரவுதாவில் மஸ்ஜித் நபவியில் அவர்கள் வாழ்ந்த அதே வீட்டில் தான் அவர்கள் அடங்கியிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், வரஃபஅனா லக திக்ரக். முஹம்மதே, உங்களுடைய பெயரை, புகழை நாங்கள் ஓங்க செய்திருக்கிறோம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை அல்லாஹ் எவ்வாறு ஓங்க செய்திருக்கிறான் என்றால், உலகத்தில் உள்ள 200 கோடி இஸ்லாமியர்களும் அவர்கள் தொழக்கூடிய தொழுகையில் கடைசி அத்தஹியாத்தில் நாங்கள் அந்த நபி அவர்களை நேருக்கு நேராக விழித்து சலாம் கூறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்க. கண்ட முன்னால் உள்ளவரைத்தான் அலைக்காண்டு கூப்பிடலாம். எப்படி நபி அவர்களுடைய ரவுதாவுக்கு முன்னால் போய் நாங்கள் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா நபி அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், யா ஹபீப் அல்லான்னு சொல்கிற மாதிரி தொழுகையில் மட்டும் முழு உலகத்தில் உள்ள 200 கோடி மக்களும் நேராக நபி அவர்களை விழித்து அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியுன்னு நாங்கள் கூறுகின்றோம். உலகத்தில் இந்த சிறப்பு வேறு யாருக்கும் இல்லை. அசானில் முழுக்க அல்லாஹுடைய அந்த சங்கநாதம் தானே, அல்லாஹுடைய உயர்வு, அவனுடைய மாண்பு. அந்த அதானிலேயும் அல்லாஹ் நபி அவர்களுடைய பெயரை நுழைத்திருக்கிறான். அல்லாஹு அக்பர் என்று 4 தடவை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். உலகத்தில் உள்ள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்களுடைய இந்த சின்ன தீவில் 3000 மஸ்ஜித், இலங்கையில் பக்கத்தில் இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான மஸ்ஜித், பாகிஸ்தானில், இந்தோனேஷியாவில், அப்படி முழு உலகத்தில் நான் நம்புகிறேன் ஈஜிப்டில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட
உயர்த்தப்பட்ட மஸ்ஜித். உலகத்தில் உள்ள எல்லா மஸ்ஜிது பட்டி தொட்டிகள்ல கிராமங்கள்ல ஒரு நாளைக்கு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்னு சொல்லி ஒரு பாங்கல 2 தடவை, 5 நேர பாங்கல 10 தடவை, ஒரு பள்ளியில 10 தடவை, உலகத்தில் உள்ள பள்ளிகள்ல எத்தனை மில்லியன் தடவை அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர் உச்சரிக்கப்படுது என்றால் உலகத்தில் அல்லாஹ் அல்லாமல் வேறு யாருடைய பெயரும் இந்த அளவுக்கு உச்சரிக்கப்பட்ட வரலாறு இல்லை. அந்த அளவுக்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹ்வே பல இடங்களில் அல்லாஹ் ரப்பு, அவன் எஜமான், நபி அவர்கள் அல்லாஹுடைய அடிமை, நபி அவர்களையே அல்லாஹ் அடிமை என்று விழித்து பேசியிருக்கிறான் குர்ஆன்ல பல இடங்கள்ல. நபி அவர்களுக்கு அடிமை என்று சொல்வது ஆக விருப்பமானது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குந்தி கொண்டு சாப்பிடுறாங்க. ஒரு ஆள் கேட்டார், என்ன யா ரசூலல்லாஹ், நீங்க என்ன குந்தி கொண்டு சாப்பிடுறீங்களே? சொன்னாங்க, நானும் அல்லாஹுடைய அடிமை தானே, நான் குந்தி சாப்பிட்டா என்னான்னு கேட்பாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவன் எஜமான். ஆனால் அந்த நபி அவர்களை பல இடங்களில் அவனே பிரஸ்தாபித்திருக்கிறான். அவனுடைய 99 திருநாமங்கள், அதில் ரഊஃப் ரஹீம் என்ற 2 நாமங்கள் இருக்குது. அதில் நீங்கள் பார்க்கலாம், அந்த குர்ஆனில் சூரத்துல் ஃபத்ஹுடைய கடைசியில் இல்லை அதற்கு முன்னால் சூரா யூசுஃபுடைய கடைசி நினைக்கிறேன், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அல்லாஹ்வுடைய பெயர் ரഊஃப், அல்லாஹ்வுடைய பெயர் ரஹீம். அந்த 2 பெயர்களை நபி அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இணைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். நாங்கள் இப்படி குர்ஆனிலேயும் பார்க்கலாம், ஹதீஸ்லேயும் பார்க்கலாம். நபி அவர்கள் வாழ்ந்த ஊரை கொண்டு சத்தியம் செய்கின்றான். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி சீனீன் வஹாதல் பலதில் அமீன். இந்த பாதுகாப்பான அச்சமற்ற இந்த ஊரின் மீது சத்தியமாக, நபி அவர்கள் பிறந்த ஊர், நபி அவர்கள் ஹிஜ்ர செய்த ஊர், நபி அவர்களுடைய வாழ்நாள், நபி அவர்களுடைய நெஞ்சு. அலம் நஷ்ரஹ் லக சத்ரக், நாங்கள் உங்களோட நெஞ்சத்தை விரிவாக்கவில்லை இல்லையா? லஅம்ருக, உங்களுடைய வாழ்நாளின் மீது சத்தியமாக குர்ஆன்ல பல இடங்கள்ல அவர்களுடைய பேச்சு. வன்னஜ்மி இதா ஹவா மா தல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா வமா யன்திகு அனில் ஹவா. அவர் தன்னுடைய மனோ இச்சைப்படி பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர்கள் எதை பேசினாலும் வஹ்யை கொண்டு தான் பேசுவார். நபி அவர்களுடைய பேச்சு, நபி அவர்களுடைய நெஞ்சு, நபி அவர்களுடைய உள்ளம், நபி அவர்களுடைய வாழ்நாள், நபி அவர்களுடைய பார்வை. மஸாகல் பஸரு வமா தகா. குர்ஆன்ல நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரப்பை அல்லாஹ்வே பல இடங்களில் பறைசாற்றி இருக்கின்றான். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அதனால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரப்பை குர்ஆன்ல கூறியதோடு மட்டுமல்ல, நபியுடைய ஹதீஸையும் அல்லாஹ் இன்று வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். நபி அவர்களுடைய ஹதீஸு சஹீஹ் தஈஃப் எல்லாம் வந்தது. நபி அவங்க சொன்னது எல்லாமே சஹீஹ் தான். அதில் ஒன்றுமே தஈஃபானது, பலகீனமானது, இட்டுக்கட்டப்பட்டதுன்றதெல்லாம் பின்னால் வந்தது. ஒரு நபியுடைய ஹதீஸ் எப்படி பலகீனமானது என்று வருது என்றால், அதை அறிவித்த அறிவிப்பாளர்களில் யாராவது ஒருவர் பொய் சொல்லக்கூடியவராக இருந்தார், ஞாபகம் மறதி ஏற்பட்டிருந்தார், சுன்னத்திற்கு மாற்றமாக செயல்பட்டார், அல்லது சில பாவங்களுக்கு அவர் அடிமையாக ஆகிவிட்டார் என்றால் அந்த ஹதீஸ் இந்த ஒரு நபரின் மூலமாக பலகீனமாகுது. அப்ப நபி அவர்களுடைய ஹதீஸை அறிவித்த பல்லாயிரக்கணக்கான அறிவிப்பாளர்களுடைய வரலாறுகளை அல்லாஹ் இன்று வரைக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிறான். அந்த வரலாற்றின் மூலமாகத்தான் நபியுடைய ஹதீஸ் பாதுகாக்கப்படுகின்றது. நபி அவர்களுடைய சொல்லாத எதையும் யாரும் சொன்னதாக சொல்லல என்றால், நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நபி அவர்கள் சொன்ன அந்த முழு அறிவிப்பாளர்களுடைய ஒட்டுமொத்தமான வரலாறும் இருக்குது. இப்போ நபியுடைய காலத்தில் பல அப்துல்லாக்கள் இருக்குது. உதாரணமாக அப்துல்லாஹ் இப்னு உமர், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ்,
அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர். நபியுடைய சஹாபாக்களிலே பல அப்துல்லாக்கள், அபாதிலான்னு சொல்லுவார்கள். அப்போ ஒரே பேருடைய பலர்கள் இருந்தாலும் இந்த ஒவ்வொருவருடைய முழு வரலாறும் பாதுகாப்பாக இருக்குது. யாரை எடுத்துக்கொண்டாலும் இவர் எந்த ஆண்டு பிறந்தாரு, எங்கு பிறந்தாரு, இவருடைய தாயுடைய பெயர் என்ன, இவருடைய தந்தையுடைய பெயர் என்ன, இவர் ஆரம்ப கல்வியை எங்கே கற்றார், அதன் பின்னால் எங்கெங்கே கல்வி கற்க சென்றார், எவ்வளவு காலம் பிரயாணம் செய்தார், எங்கே யாரை திருமணம் முடித்தார், அவர் முடித்த அந்த பெண்ணுடைய பெயர் என்ன, அதன் மூலமாக கிடைத்த குழந்தைகள் என்னென்ன, அந்த குழந்தைகளுடைய வயதுகள் என்னென்ன, அவர் என்னென்ன கிதாபுகளை கோர்வை செய்தார், எந்தெந்த நாடுகளுக்கு பிரயாணம் செய்தார், அவருடைய ஆசிரியர்களுடைய தொகை என்ன. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு 1080 ஆசிரியர்கள். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு 1080 ஆசிரியர்கள். இமாம் புகாரியும் நபியுடைய ஒரு அறிவிப்பாளர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை அறிவித்த பின்னால தொகுத்த ஆகப்பெரிய ஒரு இமாம் தான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். நான் சொல்லி இமாம் புகாரிக்கு மட்டுமல்ல, இதுவரைக்கும் உள்ள லட்சக்கணக்கான அறிவிப்பாளர்களுடைய முழு வரலாறும் பாதுகாக்கப்பட்டதனால தான் நபி அவர்களுடைய ஹதீஸ் பாதுகாக்கப்பட்டிருக்குது. இப்போ ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பேச்சுக்களை சில ஹவாரியின்கள் என்று சொல்லுவாங்க. நான் நம்புகிற ஒரு 10-12 பேர் இருக்கிறாங்க. லூக்கா, மெத்தா, யோஹன்னான்னு சொல்லி அவர்களுடைய முக்கியமான ஒரு 10-12 அறிவிப்பாளர்கள் அல்லது சீடர்கள். அவர்களுடைய முழு வரலாறு கூட அவர்கள்ட்ட இல்லை. என்று அவர்களுக்கு அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட வேதத்தையே அவர்களால் பாதுகாக்க முடியல. அதில் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, எங்களுடைய இஸ்லாத்தில் குர்ஆனையும் அல்லாஹ் பாதுகாத்தான், நபியுடைய ஹதீஸையும் பாதுகாத்தான். நபியுடைய ஹதீஸை அறிவித்த அறிவிப்பாளர்கள் அத்துணை பேர்களுடைய வரலாறுகளையும் அல்லாஹ் பாதுகாத்தான். அதைவிட ஒருபடி மேல் ஏறி இந்த நபி அவர்களுடன் இணைந்த சேர்ந்த சில பொருட்கள் இன்று வரைக்கும் பாதுகாப்பாக இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ளோன்னு எங்கேயாவது எங்களால் பார்க்க இயலுமா? சில வேலை என்டிக்குண்டு விற்பாங்க. அது 50 வருஷம் இருந்தால் சில வேலை இன்னொரு 50 வருஷத்தை கூட்டி சொல்லுவாங்க, இது 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது. நீங்கள் 100 வருஷத்துக்கு முன்னால் இது எங்கே யார்கிட்ட இருந்ததுன்னு கேட்டால் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ 1447 நாங்கள் இருக்கிறோம். சுமார் 1450 வருடங்களுக்கு முன்னால் நபி அவர்களுடைய உடலுடன் ஒட்டியிருந்த பொருட்கள் இன்று வரைக்கும் சில பொருட்களை அல்லாஹ் பாதுகாப்பாக வைத்திருக்கிறான். துருக்கியுடைய இஸ்தாம்பூல்ல டோப்கோப்பின்ற ஒரு மியூசியம் இருக்குது. அந்த மியூசியம் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போய்கொண்டு தான் இருக்கிறாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் இப்னு ஸுஹைர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞருக்கு, நபி அவர்கள் தன் கவிஞருக்கு தன்னுடைய ஒரு அங்கி, ஜுப்பாவுக்கு மேலால போட்டு ஒரு அங்கியை அன்பளிப்பாக கொடுத்தார்கள். அவருடைய வஃபாத்துக்கு பின்னால அந்த அங்கியை ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு 20,000 திர்ஹம் கொடுத்து வாங்கினார்கள். அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால அது உமையாக்களுடைய ஆட்சியாளர்கள்ட்ட வருது. அவர்களுடைய முடிவுக்கு பின்னால அப்பாசியர்களுடைய ஆட்சியாளர்கள்ட்ட வருது. அவர்களுடைய ஆட்சி கவிழ்ப்புக்கு பின்னால உஸ்மானிய பேரரசர்களில் சுல்தான் 2வது சலீம் என்று சொல்லக்கூடிய துருக்கியுடைய அரசர் தான் அந்த மேலங்கியை வாங்கி அந்த டோப்கோப்பி மியூசியத்தில் வச்சிருக்கிறாரு. நான் எதை சொல்ல வரேன்டா, எப்படி நபியுடைய ஹதீஸுக்கு அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்களோ நபியுடைய மேலங்கிக்கும் அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க. நபியுடைய தாடி முடிக்கும் அறிவிப்பாளர்கள் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இது நபியுடைய தாடி என்று ஏற்றுக்கொள்ளலாம். நபி அவர்களுடைய ஒரு பல் உஹது யுத்தத்தில் ஷஹீதாக்கப்படுது. உங்களுக்கு தெரியும், யுத்தம் நடக்கிறன்னா சும்மா பாலைவனம், நிலம், மணல், பூமி. அதுவும் இப்போ நீங்கள் அங்கே உஹது போவீங்க தானே, உம்ராவுக்கு போனால் இப்போவும் எங்களுக்கு விளங்குது அங்குள்ள எப்படி மண் பூமி, மணல் பூமின்னு. அத்த யுத்தம் நடக்கிற நேரத்தில் நபி அவர்களுடைய ஒரு முன்னம் பல் கீழே விழுந்து விடுது. அல்லாஹுடைய குஜரத்தை பாருங்க. அந்த நேரத்தில் உள்ள யாரோ ஒரு சஹாபி அந்த பல்லை எடுத்து பாதுகாத்து, அந்த பல்லு கூட இன்னும் அந்த டோப்கோப்பி மியூசியத்தில் பாதுகாப்பாக இருக்குது.
உலகத்தில் வேறு யாருடைய தலைவருடையாவது இப்படி பாதுகாக்கலுமா? எங்களோட நாட்டில் சமீபத்தில் சிலவங்க போனாங்க கண்டியில், அல்லாஹு ஆலம் எனக்கு அந்த வரலாறு தெரியாது. ஆனால் அதற்கு எந்த அளவுக்கு அந்த புத்தருடைய பல்லுன்னு சொல்வதற்கு எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமாக இருக்குதோ, நான் யாரையும் குறை சொல்ல வரல. இந்த இடத்துல எதை சொல்ல வரேன்னா, எங்கள்கிட்ட உள்ளதற்கு 100க்கு 200 1000 ஆதாரம். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸையும் பாதுகாத்து, உடலுடன் ஒட்டிய சில பொருட்களையும் பாதுகாத்து, அவர்களுடைய உடலுடன் சேர்ந்திருந்த பல்லையும் பாதுகாத்து, அவர்களுடைய தாடியில் உள்ள சில முடிகளையும் இதுவரைக்கும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். ஏன்? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய நேசத்திற்குரிய ஒரு நபர், அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு மனிதர், அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி உலகத்தில் வாழ்ந்துட்டு போனார். அதனால் அந்த நபி அவர்களை பற்றி தனியான ஒரு சப்ஜெக்ட் உண்டு. நபி அவர்களுடைய கண்ணியம், நபி அவர்களுடைய கௌரவம், நபி அவர்களுடைய மரியாதை, நபி அவர்களுக்கு உலகத்திலேயே உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. நாளை கியாம நாள் அவர்களுக்கு தனியான ஒரு இடம். அஸா ஐயபஅஸக ரப்புக மகாமம் மஹ்மூதா, உங்களுடைய அல்லாஹ் உங்களை மகாமே மஹ்மூத் என்ற இடத்தில் வைத்து உங்களை எழுப்பாட்டுவான். நபி அவர்களுக்கு தனியான இடம், நபி அவர்களுக்கு தனியான ஷஃபாத். நீங்கள் மஸ்ஜித் நபவியில் செலவையில் உங்களுக்கு நல்லா, இப்போ நாங்கள் நபியாவோட ஜியாராவுக்கு போவோம் தானே, ஜியாராவுக்கு போகிற அந்த வழி என்ன, நபியுடைய அந்த ஒயிட் காப்பட் எங்களோட இடது பக்கத்தில் இருக்க, நாங்கள் முன்னால் அப்படி வலதுல போவோம். நீங்கள் இடது பக்கத்தால் போகும் பொழுது அங்கே மேலே எழுதியிருப்பாங்க ஒரு ஹதீஸ் உண்டு, ஷஃபாஅத்தி லி அஹ்லில் கபாயிரி மின் உம்மத்தி, என்னுடைய ஷஃபாத் இருக்குது, அது என்னுடைய உம்மத்தில் உள்ள பெரும்பாவம் செய்தவர்களுக்கு விசேஷமாக இருக்குது. நபி அவர்களுடைய ஷஃபாத்தை பற்றியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமான ஷஃபாத், மறுமேல் அவர்களுக்கு என்று சொல்லி ஹவுதுல் கௌசர் என்ற தடாகம், இன்னா அஅதைனாகல் கௌசர், நாங்கள் கௌசர் என்று சொல்லக்கூடிய தடாகத்தை உங்களுக்கு தந்தோம். அப்போ மறுமையில் கூட, உலகத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்னது உலகத்தில், மறுமையில் அல்லாஹ் இந்த நபி அவர்களை எப்படி கண்ணியப்படுத்துகின்றான். நபி அவர்களே சொல்வார்கள், மிஃப்தாஹுல் ஜன்னதி பியதி, சுவர்க்கத்துடைய ஷாவி என்னுடைய கையில் தான் இருக்குது. ஹுர்ரிமத்தில் ஜன்னத்து அலல் அன்பியாஇ ஹத்தா அத்குலஹா, சுவர்க்கத்தில் நான் நுழைகின்ற வரைக்கும் வேறு எந்த நபியும் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது. ஹுர்ரிமத்தில் ஜன்னத்து அலல் உம்மம் ஹத்தா தத்குல உம்மத்தி, என்னுடைய உம்மத்தவர்கள் சுவர்க்கத்தில் நுழைவதற்கு முன்னால் வேறு எந்த உம்மத்தினர்களும் சுவர்க்கத்தில் நுழைய முடியாது. முதல்ல சொர்க்கத்தை போகிறதும் எங்கட நபி அவர்கள், சொர்க்கத்துடைய ஷாவியம் நபியுடைய கையில். இரண்டாவது சூர் ஊதப்பட்டதற்கு பின்னால் முழு உலகத்தில் முதலாவது எலும்புறது நபி அவர்களுடைய ரவுதாவிலிருந்து நபி அவர்கள் தான் எலும்புவாங்கன்னு ஹதீஸில் வருது, சில கிதாபுகளில் வருது. அந்த ரவுதாவிலிருந்து நபி அவர்கள், ஹதரத் அபூபக்கர், ஹதரத் உமர், ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் அடக்கப்பட்ட அவர்கள், அதற்கு பின்னால் ஜன்னத்துல் பக்கி, அதற்கு பின்னால் மக்கால, அதற்கு பின்னால் உள்ளவர்கள் தான் உலகத்தில் உள்ள மற்றவர்கள் எழுப்பாட்டப்படுவதாகவும் சில இமாம்கள் கூறுகிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் இந்த முன்னுரையை வைத்து நாம் யாருடைய சீராவை படிக்கிறோம், யாருடைய ஃபெமிலி லைஃபை படிக்க போகிறோம் என்ற இப்படியான ஒரு ஆளுமை உள்ளவர், இப்படியான சிறப்பான ஒருவர், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களில் அவரை பற்றி பேசியவர், அவருடைய புகழை பாடிய அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீரா அது எங்களுக்கு ஆகப்பெரிய முன்மாதிரி. அதில் நபி அவர்களுடைய ஃபெமிலி லைஃப் தான் இன்றைய தலைப்பு. நபியுடைய ஃபெமிலி லைஃப்பும் அது ஆக பெரிய ஒரு தலைப்புண்டு. அந்த ஃபெமிலி லைஃபுக்கு கீழால் அவர்களுடைய பெற்றோர்களுடன் எப்படி, அதற்கு பின்னால் தன்னுடைய மனைவிமார்களுடன் எப்படி, அதற்கு பின்னால் தன்னுடைய பிள்ளைகளுடன் எப்படி, அதற்கு பின்னால் தன்னுடைய பேரன் பேத்திகளுடன் எப்படி, அதற்கு பின்னால் தன்னுடைய தோழர்கள், அதுவும் ஒரு நீண்ட விரிந்த ஒரு பாடம் உண்டு. மிக சுருக்கமாக டைமையும் நாங்கள் மனசில் வைத்து, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்கும் பொழுதே யத்தீம்,
பிறக்கும்போது வாப்பா இல்லை, அனாதையாகத்தான் பிறந்தாங்க. பிறந்து 6வது வயதில் தாயையும் இழந்துட்டாங்க. முழு உலகத்துடைய ஒரு தலைவரை அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான்டா, பிறக்கும்போது வாப்பா இல்லாமல் பிறந்தார். பிறந்து 6வது வயதில் உம்மாவையும் அல்லாஹ் எடுத்து விட்டான். அந்த உம்மாவுடைய வஃபாத்தும் ஒரு வித்தியாசமான வஃபாத். மக்காவுலேயும் இல்லை, மதீனாவுலேயும் இல்லை. எங்கே? காட்டு பகுதியில், பாலைவன பகுதியில். ஒரு தடவை ஆமினா அம்மையார் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது அவர்கள் 6 வயதாக இருக்கும் பொழுது மதீனாவுக்கு அழைத்து சென்று அங்குள்ள உறவினர்கள் எல்லோருக்கும் இவர்களை அறிமுகம் செய்துவிட்டு திரும்பி வார வழியில் அப்பவா என்ற ஒரு இடத்துல ஆமினா அம்மையாருடைய ரூஹை அல்லாஹ் வாங்கி விட்டான். அஜீப், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்க. மக்களை வாங்கியிருந்த முழு மக்கத்து மக்களும் ஆமீனா அம்மையாருடைய ஜனாசாவோட கலந்திருப்பாங்க. மதீனாவில் உயிரை வாங்கியிருந்தா ஆமீனா அம்மையாருடைய நிறைய ஃபெமிலி மெம்பர்ஸ் மதீனாவில் அவர்கள் சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. ஆனால் அல்லாஹுடைய ஒரு வித்தியாசமான அவனுடைய ஒரு முடிவு என்ன, மக்காவுலேயும் இல்லை, மதீனாவுலேயும் இல்லை, அவருடைய குடும்பத்தில் யாரும் இல்லை. ஹதரத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர அந்த பெண்ணை நபி அவர்கள் உதவிக்காக வேண்டி கூட்டி கொண்டு போனாங்க. அதனால் நபி அவர்கள் வஃபாத்தாகி ஜனாசாபா படுக்க வைத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசு தானே, அதனால் பாரதூரமாக மௌத்தை பற்றி மரணத்தை பற்றி ஜனாசாவை பற்றி தெரியாது. உம்மாவை அதாவது படுக்க வைத்து வைத்திருக்கிறாங்க. இவங்க போய் உம்மாவுடைய முகத்தை தட்டுவாங்க, பேசுவாங்க, பேச மாட்டாங்க, அழுது கொண்டு ஓடி வருவாங்க. மீண்டும் கொஞ்ச நேரத்தில் மீண்டும் பேச்சு தட்டி பார்ப்பாங்க, பேச மாட்டாங்க, எழும்ப மாட்டாங்க. ஹதரத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், எனக்கு அந்த கட்டத்தை மறக்கவே இல்லை. இப்போ அவங்களோட ஜனாசாவை அடக்கிறதுக்கு யாருமே இல்லை, ஒரு வியாபார கூட்டம். உங்களுக்கு தெரியும், இப்போ மதீனா மக்கா ஹைவே அது புதிய இடத்தால் போட்டிருக்கிறாங்க. பழைய மக்கா ஹைவேல தான் அந்த அபவா என்ற இடம் இருக்குது, அதில் போட்டும் போட்டிருக்கிறாங்க. நபியுடைய தாய் ஆமினா அம்மையாருடைய கபருன்னு சொல்லி பழைய மக்காவுக்கு போகிற அந்த ரோட்டில் போர்டும் போட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஆரம்ப வேளையில் அது வெறும் பாலைவனம், மனித சஞ்சாரமற்ற இடம். ஒரு வியாபார கூட்டம் போகிறதை கண்டு ஹதரத் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அழைத்து நபியுடைய ஜனாசாவை, தாயுடைய ஜனாசாவை அடக்கம் செய்கிறாங்க. மேலான பெரியார்களே, ஷாகோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் தாயை பற்றி தந்தையை பற்றி என்ற பிறக்கும் போதே தந்தை இல்லை. பிறந்த 6 வயதில் தாயுடைய அரவணைப்பும் அவங்களுக்கு போயிருச்சு. 8வது வயதில் அவங்களோட அப்பா அப்துல் முத்தலிப் அவர்களும் மரணித்து விட்டாங்க. உம்மாவும் இல்லை, வாப்பாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. அவங்களோட சாச்சா அபு தாலிப் என்பவர்கிட்ட தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்கிறாங்க. வளர்ந்து ஒரு 15-20 வயசு வரும் பொழுது மற்றவர்கள் செய்கிற மாதிரி இவர்களும் என்ன செய்கிறாங்க, வியாபாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வியாபார பொருட்கள் எடுத்துக்கொண்டு இவர்களும் போவாங்க. ஷாம் தேசம் போவாங்க, மிஸ்ருக்கு போவாங்க, இன்னும் பல ஊர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் வியாபாரம் செய்துவிட்டு வந்து அவர்கள்ட்ட வந்து கணக்கு கொடுப்பாங்க. இப்பொழுது அங்கு இவர்களுடன் போனவர்கள் வந்து பல ஆச்சரியங்களை கண்டதாக சொல்லுவாங்க. இங்க முஹம்மத் போய்கொண்டிருக்கிறார், மேகம் அவருக்கு நிழல் கொடுக்குது. வெயிலில் போறாரு, மேகம் வந்து அவருக்கு நிழல் கொடுக்குது. அவர்கள் கண்ட சில அற்புதமான காட்சிகளை கண்டதனால ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட வந்து சொல்லி பின்னால ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிக்க போறாங்க. நபி அவர்களுக்கு 25 வயசு, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாக்கு 40 வயது. நபியவரை விட கணவனை விட மனைவிக்கு 15 வயசு மூப்பு. ஏற்கனவே 2 திருமணம் முடித்திருந்தார்கள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இப்போ இந்த அல்லாஹுடைய பெரிய ஒரு ஏற்பாடு. ஆனால் நான் சொல்கிற மகன் சார்ஃபா பேசுறதுக்கு மொத்தரும் இல்லையே, வாப்பாவும் இல்லை, உம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை. அப்போ நபி அவர்கள் சார்ஃபா பேசுகிறதுக்கு யார்? அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது ஹைர். அதில் ஒன்று நான் சொல்ல வரல. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் அவர்களோடு வாழ்கிறாங்க. 15 வருடம் அவர்களுடன் வாழ்ந்ததற்கு பின்னால் இப்பொழுது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைக்க ஆரம்பிக்குது. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எப்பொழுது நபி அவர்கள் தன்னை நபி என பிரகடனப்படுத்தினார்களோ அப்பொழுது தான் அவர்களுக்கு பிரச்சனையே வர ஆரம்பித்தது.
ஏன்? அவர்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வைத்து கொண்டிருந்தாங்க, விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதெல்லாம் மேலா, இதெல்லாம் ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் தான் நம்பணும், என்னை அல்லாஹ்வுடைய தூதுவராக நம்பணும்னு சொன்ன உடனேயே பிரச்சனை ஆரம்பிக்குது. 40வது வயதில் நபி அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்குது. அதற்கு பின்னால் மக்கால 13 வருஷம் நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுறதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைத்து சுமார் 10 வருஷம் வரைக்கும் அவர்கள் மறுமணம் முடிக்கவே இல்லை. மதீனாவுக்கு போவதற்கு ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னால தான் ஹதரத் ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத் ஆகிறாங்க. ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் கிட்டத்தட்ட 25 வருடம் நபி அவர்கள் குடும்ப வாழ்க்கை வாழ்கிறார்கள். அவருடைய வஃபாத்துக்கு பின்னால தான் ஹதரத் சௌதா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை முடிக்கிறாங்க. அதற்கு பின்னால தான் ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை மக்கால வைத்து திருமணம் முடித்தாலும் மதீனா போனதற்கு பின்னால தான் அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் நபி அவர்கள் சேர்ந்து தன்னுடைய இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற பெண்களை அவர்கள் திருமணம் முடித்தாங்க. மொத்தம் 11 பெண்மணிகளை முடித்தாங்க. நபியுடைய வஃபாத்துக்கு முன்னால நபி அவர்களுக்கு முன்னால் 2 பேர் மரணித்தாங்க. ஒன்று ஹதரத் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, மற்றது ஹதரத் ஸைனப் பின்த் ஹுஸைமா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 2 பேரும் ஏலவே நபி அவர்களுக்கு முன்னால் வஃபாத் ஆனார்கள். மீதமுள்ள 9 பேரும் நபி அவர்கள் வஃபாத் ஆகிற வரைக்கும் இருந்தாங்க. இப்போ இந்த 9 பேர்களுடன் நபியுடைய எப்படி இல்லற வாழ்க்கை இருந்துச்சு? மஸ்ஜித் நபவியில் ஃபஜ்ர் தொழுவாங்க. தொழுதற்கு பின்னால் அமர்ந்து சூரியன் உதயமாகிற வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதல்கள் ஈடுபடுவாங்க. சஹாபாக்களுக்கு தேவையான அறிவுரைகளை, புத்திமதிகளை சொல்லுவாங்க. அதற்கு பின்னால் 9 மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு போய் ஜஸ்ட் சலாம் சொல்லி அவர்களுக்கு துஆ செய்து விட்டு வருவாங்க. அது என்ற ஒவ்வொரு நாளும் நபி அவர்கள் பிரித்து வைத்திருந்தாங்க. இந்த டேன் யாருடைய, இந்த டேன் யாருடைய. அதனால் அந்த டேன் அடிப்படையில் தான் நபி அவங்க தங்குவாங்க. அசருக்கு பின்னால் மீண்டும் எல்லா மனைவிமார்களுடைய வீடுகளுக்கு சென்று சின்ன சந்திப்பு. அதில் ஹதீஸில் வருது, நபி அவங்க போவாங்க, கொஞ்ச நேரம் உட்காருவாங்க, கொஞ்ச நேரம் பேசுவாங்க. இந்த வரலாறு எழுதுகிறவங்க சொல்கிறாங்க, இவ்வளவு வேலை பலுக்களுக்கு மத்தியில் நபி அவர்களே காலையில் ஒரு தடவை மனைவிமார்களை, மாலையில் ஒரு தடவை அவர்களை சந்தித்து ஒரு 5-10 நிமிஷம் பேசுறது. மறுக்க இரவு எந்த வீட்டில் தங்குவார்களோ அந்த வீட்டுக்கு செலவேல் எல்லா மனைவிமார்களும் வந்து நபி அவர்களுடன் சேர்ந்து பேசிக்கொண்டு இருந்துவிட்டு அதற்கு பின்னால் அவர்கள் பிரிந்து செல்வார்கள். யாருடைய வீடு நபியுடைய டேனோ அங்கே தான் இருப்பாங்க. இந்த சரித்திரத்தை எழுதுகிறவர் கூறுகிறார், இவ்வளவு பிஸியான நபி அவர்களே தன்னுடைய 9 மனைவிமார்களை ஒரு நாளைக்கு 2-3 தடவை சந்திக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்தில் உள்ள ஆண்கள் வார கணக்கில், மாத கணக்கில், சில வேளை வருஷ கணக்கில் மனைவிமார்களை சந்திக்காமல் எப்படி ஈக்கிறாங்க? ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பிஸி. அந்த பிஸிகளுக்கு மத்தியில் மனைவிமார்களுக்கு நேரம் கொடுப்பாங்க, டைம் கொடுப்பாங்க. கொடுத்ததோடு மட்டுமல்ல, வீட்டுக்கு உள்ளே வந்தால் இப்போ யாரும் தவறாக நினைக்க வாரம் மேலே பெண்கள் ஈக்கிறதுனால என்னமோ நான் அவங்களுக்கு சார்பாக பேசுகிறான்னு நீங்கள் ஒருத்தரும் நினச்சி கொள்ள வானம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தால் பெண்களை பேச விடுவாங்க. எங்கள்கிட்ட உள்ள ஒரு சின்ன மிஸ்டேக் தான் என்ன, நாங்கள் அவங்கள பேச விட்றதே இல்லை. வந்தால் நாங்கள் தான் பேசுறது. அதை செஞ்சீங்கடா, இதை செஞ்சீங்கடா, அதை ஏன் இப்படி செஞ்சீங்க, இதை ஏன் செய்யலை, அப்படியா இப்படியாண்டு நாங்கள் தான் பேசி கேள்விகளை கேட்டு இப்போம். சில நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் உரமாக பேசணும்டா, அவங்க இப்போ இதை கேட்டால் சரி வராது, இவர் ஈக்கிற நிலைமையில் வேறு ஏதாவது பதில் வந்துடுமோன்னு தெரியாது, பேச வந்ததை கூட பேசமாக்கிடுவாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடன் பேசுறது மட்டுமல்ல, அவர்களுடைய முஸ்பாத்தியான சில உள்ளத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கதைகளை கூட கேட்பாங்க. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, அந்த ஹதீஸை உம்மி ஸர் என்று சொல்லி திர்மிதி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருது. ஒரு 11 மனைவிமார்கள் ஒன்று சேர்ந்து தன்னுடைய கணவன்மார்களை பற்றி உள்ளால் உள்ளபடி சொல்லுவாங்க.
நானுண்டா தேவபந்தில் ஓதுகிற நேரத்தில் இது திருமிதியிலையும் வருது, ஷமாயில் திருமிதியிலையும் வருது. இப்போவும் அங்கே தேவபந்தில் இருக்கிறார் அப்துல் ஹாரிக் மதராசின்னு சொல்லி என்னுடைய ஆசிரியர் உஸ்தாத். அவர் இந்த ஒரு ஹதீஸை மட்டும் 3 நாளைக்கு பாடம் நடத்துவார். இந்த ஒரே ஒரு ஹதீஸ் உம்மி ஸர்ஆ மட்டும் 3 நாளைக்கு பாடமாக நடத்துவார். அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அந்த 11 மனைவிமார்களும் அவங்களுக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட் என்ன பேசிக்கொள்கிறாங்க, நாங்கள் எங்களோட மாப்பிளமார்கிட்ட உள்ளத்தை உள்ளால் உள்ளபடி சொல்லணுமா, எதையும் மறைக்கிறல்ல. ஏன்னா அவங்க மட்டும் தான். கடைசியில் அந்த முழு கதையை கேட்டுட்டு நபி அவங்க சொல்கிறாங்க, யா ஆயிஷா அனா லக்கிக்க அபி ஸர்இ உம்மி ஸர்இ. அந்த 11 பேரில் ஆக நல்ல பெண்மணி உம்மு ஸர்இ, அவருடைய கணவன் அபூ ஸர்இ. நபி அவங்க சொன்னாங்க, ஆயிஷா அந்த அபூ ஸர்இ உம்மு ஸர்இக்கு எவ்வளோ நல்ல கணவனாக இருந்தாரோ அதே மாதிரி நானும் உங்களுக்கு நல்ல கணவனாக இருப்பேன். எதை சொல்ல வாரோம்டா, மனைவிமார்களுக்கும் பேச சந்தர்ப்பம் கொடுக்கணும், அவர்களையும் பேச விடணும், அவர்களுடைய உள்ளங்களில் உள்ள கொமுறல்களை கொட்ட விடணும். அவங்கள கொஞ்சம் நேரம் பேச விட்டோமுண்டா சில வேளை பாதி பிரச்சனை தீர்ந்து விடும். என்ற யார்கிட்டங்க சொல்கிறது? அவங்க இப்போ தானே மொபைல் ஃபோன், கொஞ்ச நாளே முன்னால் அதெல்லாம் மெரிச்சா ஒன்றும் இல்லையே. ஒரு 10-15 வருஷங்களுக்கு உள்ளால் வந்தது தான் மொபைல் ஃபோன். அதுக்கு முன்னால் அவர்கள்ட்ட உள்ளத்தை யார்கிட்ட தன்னுடைய தாயிட்ட சொல்லோ மேலா, தகப்பன்கிட்ட சொல்லோ மேலா, சில வேளை நண்பிகள் சில வேளை கூட்டாளிமார்கள்ட்ட தான் சொல்லேனும், எல்லாத்தையும் உம்மா பாப்பட்ட சொல்லேல, தாத்தா தங்கச்சிட்ட சொல்லேலா. மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை சந்தர்ப்பத்தை கொடுப்பாங்க, அவர்களை பேச வைப்பாங்க, அவர்களுடைய பேச்சை நபி அவர்கள் கேட்பாங்க. எந்த அளவுக்குண்டா அவர்களுக்கு சில சின்ன சின்ன விருப்பங்கள் வந்தாலும் அதையும் நபி அவர்கள் நிறைவேற்றி கொடுப்பாங்க. எந்த அளவுக்குண்டா சரித்திரத்தில் வருது, ஜிஹாது போகிறாங்க, யுத்தத்துக்கு போகிறாங்க. உங்களுக்கு தெரியும் யுத்தம் எப்படி ஒரு இந்த காலத்தில் மாதிரியாக அவங்க யுத்தத்துக்கு போனது. ஹந்தக் யுத்தம், வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு தானே ஹந்தக் யுத்தம். என் கடுமையான பசி, அதனால் பசியுடைய கொடுமையினால தான் வயிற்றுல கல்லை கட்டி கொண்டு போனாங்க. அப்போ ஹந்தக்கு முந்தின வருஷம் தான் உஹுத், அதுக்கு முந்தின வருஷம் தான் பத்ர். அப்போ பத்ரில் அதை விட வறுமையாக இருக்கும். ஆனால் இது எந்த யுத்தம்னு குறிப்பிடப்படலை. நபி அவர்கள் யுத்தத்துக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. போகிற நேரத்தில் நான் சொன்னேனே, நபி அவர்கள் வஃபாத்தாகும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு 18 வயது. அப்படின்ற இந்த இன்சிடென்ட் நடந்த நேரத்தில் 14-15 வயசு இருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் உங்களுடைய கொஞ்சம் ரேஸ், என்ன சின்ன புள்ள தானே, ரேஸ் ஓடணும், கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம். ஒரு நாட்டுடைய தலைவன் அல்ல, உலகத்துக்கெல்லாம் தலைவர், முஸ்லிம்களுக்கெல்லாம் தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரைட். என்ன ஆயிஷா எல்லாத்துக்கும் முன்னால் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்க உங்களோட நான் ரேஸ் ஓடவா சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க சில பேர். நபி அவங்க சொன்னாங்க, இல்லை ஆயிஷா ஓடுவோம். சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் வேகமாக முன்னால் நடவுங்க. எல்லாரையும் நடக்க வச்சாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஆயிஷா ரைட், இப்போ ஒரு இடத்த டிசைட் பண்ணி இங்கேருந்து அந்த இடம் வரைக்கும் ஓடுவோம்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஓடுறாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோக்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெத்துறாங்க. அதோட 2 பேரும் பேத்து இவங்க பெண்களோடு சேர்றாங்க, அவர்கள் ஆண்களோட சேர்றாங்க. சேர்ந்ததோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அங்கே போய் உள்ள பெண்கள்கிட்ட சொன்னாங்க, தெரியுமா இன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடன் ரேஸோடு இன்றைக்கு நான் ஜெயித்துட்டேன். நபி அவங்க என்ன தோத்துட்டாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையில் தோத்தோ தெரிய, வேணுமென்றே தோத்தோ தெரிய. ஏன்? அவங்களையும் வெத்த உடணுங்க. இந்த நாளும் நாங்கள் தான் பேச்சில் மன்னன், என்னுடைய பேச்சை மீறி இவ போவேலா, பதில் இல்லை, நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை, அப்படி அல்ல. அவங்களையும் கொஞ்சம் வெற்றி பெறுவதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். நான் தோத்துட்டேன்னு ஏற்றுக்கொள்வோமே, என்ன குறைய போகுது? யார் மனைவிட்டு தானே தோக்குற, வேறு யார்கிட்ட நாங்கள் தோக்க போகிறோமா? எங்களுக்கு பெரிய என்ன ஏதாவது மெடலை தர போகிறாங்க, சர்டிஃபிகேட்டை தர போகிறாங்க? ஒன்றும் இல்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ரேஸில் தோத்தாங்க, ஆனால் வாழ்க்கையில் வெற்றினாங்க. இன்றைக்கு எங்களில் நிறைய பேர் பேச்சில் வெத்துறாங்க, லைஃப்பில் தோத்துட்டாங்க. அவங்களோட லைஃப்பை வெளியில் சொல்லலாம்.
ஏன் பிரச்சனை? மனைவியோடு சண்டை, மனைவியோடு பிரச்சனை, மாமி மாமாவோட பிரச்சனை, சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து அதை பெருசா பூதாகரமாக ஆக்கி அதனால பிரச்சனை. நான் எதை சொல்லிக்கொண்டு வாரேன்டா, நபி அவங்களோட சீரால் எங்களுக்கு எல்லாம் முன் மாதிரி. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தன்னுடைய மனைவிமார்களை ஹேண்டில் பண்ணினாங்க, அவர்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை நபி அவர்கள் உணர்ந்தாங்க, அந்த ஆசைகளை நிறைவேற்ற சந்தர்ப்பங்களை கொடுத்தாங்க, மனைவிமார்களை நபி அவர்கள் மதித்தாங்க. ஒரு தடவை மஸ்ஜிது நபவியில இஅ்திகாஃப்ல இருக்கிறாங்க. ஹதரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களுடன் வந்து சந்தித்து பேசி இரவாகிருச்சு, இருட்டாகிருச்சு. நீங்கள் 1400 வருஷத்துக்கு முன்னால் உள்ளத்தை கற்பனை பண்ணுங்க. எப்படி இப்போ மின்சாரம் ஒன்றுமில்லை, வெறும் கடும் இருட்டு, ரோட்டும் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஹதரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவை இரவேல தனியாக வீட்டுக்கு அனுப்பக்கூடாது. நபி அவர்கள் இஅ்திகாஃப்ல இருந்த நிலையில் வீட்டுக்கு போய் சஃபியாவை விட்டு விட்டு வந்து நபி அவர்கள் தன்னுடைய இஅ்திகாஃபை தொடர்ந்ததாக வரலாறுல வருது. ஒரு தடவை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறாங்க, ஒட்டகத்தில் ஏறணும், அவர்களுக்கு ஏலாமே இருக்குது. நபி அவங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்சுறாங்க, கொஞ்சி தன்னுடைய முட்டுக்காலை கொடுக்குறாங்க. சஃபியா இதில் ஏறி மேலே ஏறுங்க. இது ஒரு மனைவியின் மீது உண்டான கண்ணியம் இருக்க போயிட்டு தானே. ஒட்டகத்தில் ஏறணும்னா நீங்கள் உங்களுக்கு எப்படி ஏழுமோ ஏறிக்கோங்க, நான் என்ன உங்களை தூக்கியா விடணும்னு சில வேளை கேட்பாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலை கொடுத்து, இன்னும் சிலர்கள் சொல்றாங்க நபி அவர்களுடைய முதுகுக்கு மேலே ஏறி நபி அவங்க குந்துறாங்க, குனியுறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய கால் அல்லது நபியுடைய முதுகுக்கு மேலே ஏறி தன் ஒட்டகத்தில் ஏறினாங்க. ஏன்? மனைவிமார்கள் வெறும் எங்களோட உடல் ரீதியான தேவைக்கு மட்டும் இல்லை, அவர்களுடைய மரியாதை, அவங்களோட கண்ணியம் எங்களோட உள்ளத்தில் ஆழமாக இருக்கணும். இந்த மாதிரியான சந்தர்ப்பம் வரும்போது நினைக்கணும், அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு மனைவிக்கு செய்கிற ஒரு சந்தர்ப்பம் ஒன்று வந்திருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், வீட்டுக்கு வந்தால் நான் சில வேளை பால் குடிக்கிற நேரத்தில் அந்த பால் கப்பை வாங்கி நான் வாய் வைத்த இடத்துல நபி அவங்க வாயை வச்சு குடிப்பாங்க. நான் ஒரு ஒட்டக முள்ளை கடித்து கொண்டிருந்தால் நான் கடித்த அந்த இடத்துல நபி அவங்க வாயை வைத்து கடித்து சாப்பிடுவாங்க. ஏன்? நான் என்னுடைய மனைவியை நான் நேசிக்கிறேன், தாராளம் சொல்லேனும். நாங்கள் வேறு யாரையும் தான் நேசிக்கல, ஹராம், கூடவே கூடாது. யாருக்காவது அந்த மாதிரி இருந்தால் உடனடி இஸ்லாத்தில் அதுக்கு எந்த வகையான ஆண்களுக்கும் இல்லை, பெண்களுக்கும் இல்லை. உங்களோட மனைவிமார்களை தாராளமாக நேசிக்கலும், மனைவிமார்கள் கணவன்மார்களை நேசிக்கலும். நபி அவர்களே சொல்லுவார்கள், ருசிக்து ஹுப்பஹா, ஹதீஜாவுடைய ஹுப்பு, ஹதீஜாவுடைய விருப்பம், ஹதீஜாவுடைய நேசம் என்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. ஒரு ஆள் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஐயுன்னாசி ஹைர், மனிதர்களில் நீங்க யாரை அதிகமாக நேசிக்கிறீங்க? சொன்னாங்க, ஆயிஷாவை நான் நேசிக்கிறேன். கேட்டாங்க, சும்மமன், அதற்கு பின்னால யாரு? அபூஹா, ஆயிஷாவுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கிறேன். அதனால தாராளம், அதில் பிரச்சனை இல்லை. நபி அவர்களே நேசத்தை வெளிப்படுத்துவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் விருப்பம் ஈக்கு, ஆனால் வெளியில் காட்டுறதில்லை, காட்டினா தலைக்கு மேல் ஏறிடுவாங்க தானே, அதனால் அப்போ காட்டாட்டி எப்படிங்க தெரியும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனைவியுடைய நேசத்தை வெளிப்படுத்தலாம். மனைவிட்ட தவறு செஞ்சா மன்னிப்பு கேட்கலாம். மனைவி மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கொடுக்க ஓணும். கொடுக்கலாம் என்பதை விட கொடுக்க ஓணும். நபி அவர்கள்ட்ட ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், கம் ஆஃபு அனில் ஹாதிம், கம் ஆஃபு அனில் ஹாதிம், நான் ஒரு நாளைக்கு என்னுடைய வேலைக்காரனை, எங்களோட வீட்டில் வேலை செய்கிற சேவன்ட்ட எத்தனை தடவை மன்னிக்கணும்? நபி அவர்கள் சொன்னார்கள், தாஃபு அனில் ஹாதிமி குல்லையோமின் 70 மர்ரா, ஒரு நாளைக்கு 70 முறை உங்களோட வேலைக்காரன்னா நீங்கள் மன்னிங்க, 70 முறை. இவர்கள் எங்களோட வேலைக்காரர்களும் இல்லை, இவங்க எங்களோட லைஃப் பார்ட்னர், எங்களோட வாழ்க்கை துணைவி, எங்களோட எல்லா இன்பம் துன்பங்களில் கலந்து கொள்கிறோங்க. அதனால் என்ன செய்யலாம்? அவர்களாலும் தவறு நடக்கலாம், எங்களாலும் தவறு நடக்கலாம். நாங்கள் எல்லாம் ஒத்தருமே, நாங்கள் ஆண்கள் ஒத்தரும் தவறு செய்யாதவங்க, முழுக்க முழுக்க எல்லா தவறும் அவர்கள்ட்ட தான். சிலவங்க சொல்லுவாங்களே, நான் மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்த்தேன், அவ மாற்ற பார்த்தேன், அவ திருத்த பார்த்தேன், அவள் மாறுற மாதிரி இல்லை, அவர்
விருந்துற மாதிரி இல்லை, அதனால் வேறு ஆப்ஷன் ஒன்று இல்லை, நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன். ஏன் நாங்கள் கொஞ்சம் மாறினா என்ன, நாங்கள் எங்களை கொஞ்சம் மாற்றிக்கொண்டா என்ன அவங்கள மட்டுமா மாற்றணும்? இல்லை, அவர்களும் அவர்களை மாற்றணும், நானும் என்னை மாற்றணும். நாங்களும் எங்களுடைய சில முன்ன பின்ன இருக்கும் சில தகாத அல்லது தவறான ஹொபி பழக்க வழக்கங்கள் இருக்கும், அதை நாங்கள் மாற்றினோம்டா இந்த ஃபேமிலி லைஃப் அழகாக போகும். அதனால் அவர்கள் மன்னிப்பு கேட்டால் நாங்கள் மன்னிப்பு கொடுக்கணும். நாங்கள் தவறு நடந்தால் நாங்கள் அவர்கள்ட்ட சொறி கேட்கணும். வீட்டிலேருந்து வெளியில் வந்தால் எந்த அளவுக்கு இந்த ஹதீஸில் வருது, ஹனஃபிகளுக்கு அது சரியான ஆதாரணமான ஹதீஸ். ஷாஃபி மதவுக்கு அது இல்லை, வேறு ஆதாரமேக்கு. நபி அவங்க தொழப்போகிற நேரத்தில் கூட மனைவிமார்களை முத்தமிட்டு விட்டு தொழுகைக்கு போவதாக கூட ஹதீஸில் இருக்குது. ஷாஃபி மதபில் வேறு ஆதாரங்கள் இருக்குது. மனைவியை தொட்டா அல்லது கிஸ் பண்ணினா உது முறையும், அது வேறு சப்ஜெக்ட். நான் எதை சொல்ல வாரேன்டா, நபி அவர்கள் தொழுக போகிற நேரத்தில், வீட்டிலிருந்து வெளியில் போகிற நேரத்தில் மனைவிமார்களோட சந்தோஷமாக பேசி விட்டு சொல்வாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், நோன்பு பிடித்திருக்கிற நேரத்தில் கூட நபி அவர்கள் என்னை முத்தமிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நபி அவங்க தன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள. ஏண்டா நபி அவர்களை விட தன்னை கட்டுப்படுத்துகிறவங்க உலகத்தில் யார் இருக்க முடியும்? அதையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க. எதை சொல்ல வாரேன்டா, இப்போ வெளியில் வந்தோம்டா எத்தனையோ இடத்துல நாங்கள் சாரி பஸ்ஸில், ட்ரெயினில், ஸ்கூலுக்கு, யூனிவர்சிட்டிக்கு, ஆஃபீஸுக்கு போன ஏதாவது நடந்தால் சாரி மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். காலம் எல்லாம் எங்களுக்கு ஹிதமத் செய்கிறாங்க, எங்களுக்கு பணிவீடை செய்கிறாங்க, எங்களுடைய இன்ப துன்பங்களில் கலந்து கொள்கிறாங்க. ஆனால் மனைவிட்ட சொல்கிறதுக்கு சரியான யோசனை அது ஷைத்தான் விட்டுறல்ல. இல்லை சொல்லிடாதீங்க, சொன்னால் உங்களோட தலைக்கு மேலே ஏறுவாங்க, உங்களுக்கு மேலால் வந்துடுவாங்க. மேலான பெரியார்களே சகோதரர்களே, இல்லை, பெண்களும் அப்படித்தான். உங்களால் தவறு நடந்தால் நீங்களும் மன்னிப்பு கேட்கணும். ஆண்களும் அப்படித்தான், தவறு நடந்தால் சாரி மன்னிச்சுக்கோங்க, ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு ஒன்று வெளியில் வந்து போடுறது. இப்படி இன்றைக்கி நடந்துருச்சு, நான் கொஞ்சம் ஹார்டாக பேசிட்டேன், நான் கொஞ்சம் உங்களோட உள்ளத்தை நோவிச்சிட்டேன், ரைட் மன்னிச்சுக்கோங்கன்னு ஒன்று போட்டால் என்னது குரானில் பல இடங்களில் வருது. ஃபாஃபோ வஸ்ஃபஹோ, மன்னிங்க, பாரமோகமாக விட்டுடுங்க. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியானவர்கள் எல்லாம் மன்னிச்சிருக்கிறாங்க. அதனால் நேரம் போய்கொண்டிருக்குது. நான் சுருக்கமாக சொல்லி சில விடயங்களை சொல்லி முடிக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை மதித்தாங்க, அவர்களுடைய பேச்சுகளை கேட்டாங்க, அவர்களுடைய சாதாரணமான சின்ன சின்ன விஷயங்களை கூட நபி அவங்க பெருசாக எடுத்தாங்க. முஸ்பாத்தியா கூட நடந்திருக்குது. ஹதரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு தடவை நபி அவர்களுடைய தலையில் பெயின் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. உஸ்மான் இப்னு மத்ஊனுடைய மனைவி ஹவுலா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து திரைக்கு பின்னால் சொன்னாங்க, இப்போ எங்களோட கணவன்மார்களில் சிலர்கள் மிச்சம் மோசம். இந்த வராசத்துடைய ஆயத்தை இறங்குவதற்கு முன்னால் என்ன, யாராவது இறந்துட்டால் கணவன்மார்கள் முழு சொத்தையும் எடுக்கிறாங்க, வீட்டையும் அவங்க எடுக்கிறாங்க, எங்களை வீட்டில் இருக்குறாங்க, இல்லை நீங்கள் உம்மா பாப்பா வீட்டுக்கு போங்காண்டு எல்லாம் சொல்கிறாங்களேன்னு வந்து ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாட்ட சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அந்த பேச்சை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா நபியிடத்தில் சொல்ல வந்த நேரத்தில் நபியவங்க சொன்னாங்க, பேச்சு வாயால் தானே, பேன் பார்க்கறது கண்ணால் பார்த்து கொண்டே பேசுங்க. இந்த பேன் பார்க்கறத விட்டுட்டு பேச ஆரம்பித்தாங்க. நான் எதை சொல்ல வரேன், நபி அவங்க முஸ்பாத்தியாக பேசாமல் இல்லை, சும்மா முகத்தை தூக்கி கொண்டு இருக்கல்ல. அதில் ஸைனப்ல சொல்கிறாங்க, ஸைனப் பேசுறது வாயால், பேன் பார்க்கறது கண்ணால், ஆனால் நீங்கள் பார்த்து கொண்டே பேசுங்களேன். என்ன கண்ணால் தானே நீங்கள் பேனை பார்க்குறீங்க, என்ன வாயாலையா பார்க்குறீங்கன்னு கேட்டாங்க. இப்படி நிறைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்கள் முஸ்பாத்தியாக நடந்திருக்கிறாங்க, ஜோக்கும் அடித்திருக்கிறாங்க. நிறைய ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் பொய் வராத விதத்தில் இப்போ ஜோக்குகள் இருக்குது, பொய் ஏலா, பொய் ஜோக்குக்கும் பொய் சொல்லேலா. நபி அவர்கள் எதை சொன்னாலும் அது உண்மையாகத்தான் இருக்கும். மேலான பெரியார்களே சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் ஃபேமிலி லைஃப், குடும்ப வாழ்க்கை, மனைவிமார்களை மதிக்கணும். அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறாங்களா, நாங்கள் என்ன எங்களுக்கு தெரியும், நாங்கள் காலையில் போனால் இரவு 9 மணி 10 மணிக்கு தான் போகிற. தயவு செய்து இந்த பழக்கத்தை விடணும்.
நாங்கள் இஷா தொழுதோட வீட்டுக்கு வந்துடணும். ஆக நல்லது என்ன, எங்களோட மொபைல் ஃபோன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தால் முழுக்க முழுக்க மனைவிக்குரிய நேரம். நான் நேற்று முந்தினாத்து ஒரு ஆளோட பேசினேன். அவர் சொல்கிறார், ஹசரத் 9:30 மணி, ஹசரத் நான் 10 மணிக்கு நான் விளையாட போகிறேன், 2 ஹவர்ஸுக்கு விளையாடிட்டு தான் வருவேன். என்னங்க வாழ்க்கை, 10 12 என்ன உடம்பு கூடிருச்சாம். உடம்பு கூடிருச்சுன்னு சொல்லி தூங்குற நேரத்தில் விளையாடினா அப்போ எத்தனை மணிக்கு வந்து படுக்கிற? அப்போ காலையில் ஃபஜ்ருக்கு எப்படி எழும்புற? ஃபஜ்ருடைய ஜமாத் எப்படி தொழுகிற? மனைவி புள்ள குட்டிகளுக்கு எப்படி நேரம் கொடுக்குற? அதனால் நாங்கள் இரவானதோட எங்களோட மனைவிமார்களுக்கு டைம் கொடுக்கணும், அவர்களோடு உட்காணணும், அவர்களோட பேசணும், அந்த முழு நாளுடைய கதைகளை அவர்கள்ட்ட நாங்கள் கேட்கணும். இவைகள் அனைத்திற்கும் நபி அவர்களுடைய அந்த சீராவில் எங்களுக்கு மிகப்பெரிய முன்மாதிரிகள் இருக்குது. இன்னும் ஒன்றே ஒன்று, மனைவிமார்களோட நல்ல விதத்தில் இருக்கணும். மறுமுனையில் மனைவிமார்கள் தவறு செஞ்ச சுட்டி காட்டவும் போகணும். சிலவங்க பாவமே எப்படி சொல்கிற, இல்லை தவறு செஞ்சால் தவறு தான், நாங்கள் தான் அவர்களை திருத்தி கொடுக்கணும். ஹதரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒட்டகம் ஒரு நாள் நடக்க இல்லாமல் போயிருச்சு. அப்போ நபி அவங்க சொன்னாங்க ஜைனப் கிட்ட, நபி அவங்களுக்கு 2 ஜைனபா, ஒன்று ஜைனப் பின்த் ஜஹஷ் ஒரு மனைவி, இன்னொன்று ஜைனப் பின்த் ஹுசைமான்னு சொல்லி நபியுடைய மனைவிமார்களில் 2 ஜைனப் இருந்தாங்க. ஒரு ஜைனப் கிட்ட சொல்கிறாங்க, ஜைனப் நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய வாகனங்கள் இருக்குது, இந்த சஃபியாவுக்கு ஒரு வாகனத்தை கொடுங்களேன். அதில் ஜைனப் சொல்லிட்டாங்க, அனௌதி தில்கல் யஹூதியா, அந்த யூத பொம்பளைக்கு நான் கொடுக்கவா? ஏண்டா ஹதரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அநேகமாக ஹைபர் யுத்தத்தில் அவர்களை கைதியாக பிடித்து பின்னால் அவர்களை உரிமை விட்டு அதற்கு பின்னால் தான் சஃபியாவை நபி அவங்க திருமணம் முடிக்கிறாங்க. அவங்க யூத மதத்தில் இருந்தவர்கள். இப்போ எங்கட இதுலேயும் வருது தானே, யாராவது ஒரு நொன் முஸ்லீமை இஸ்லாத்துக்கு எடுத்து முடித்தா நான் என்ன சொல்கிறது, எங்களை விட அவங்க நல்லவங்க. அது பௌத்த மதமாக இருக்கலாம், இந்து மதமாக இருக்கலாம், கிறிஸ்தவ மதமாக இருக்கலாம். எப்போ இஸ்லாத்துக்கு வாராங்களோ அவர்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அவங்க அன்பு பிறந்த பாலகன் போல. ஆனால் எங்களோடவங்க சொல்கிறது அந்த எனக்கு அது வாய் சொல்லல, உங்களுக்கு தெரியும் தானே எந்த வார்த்தை எங்களோட பெண்கள் பாவிப்பாங்கன்றது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நான் சொல்ல தேவையில்ல. அதே மாதிரி தான் ஜைனப் சொன்னாங்க, நான் ஒத்தி தீர்க்கல் யஹூதியா, அந்த யூத பொம்பளைக்கு நான் கொடுக்கவா? நபி அவங்க சரியான மாதிரி ஆத்திரப்பட்டாங்க. நபியுடைய ஹதீஸே 3 நாளை விட அதிகமாக யாருடனும் கோபித்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆனால் ஜைனபுடன் 2.5 மாதம் நபி அவங்க பேசல. ஏன்? நீங்கள் சொன்ன வார்த்தை அவ்வளோ கடினமான வார்த்தை. அந்த சஃபியாவை நீங்கள் யூத பொம்பளைன்னு எப்படி சொல்லுவீங்க? அவள் களிமா சொல்லி இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டா. நீங்கள் சொன்ன வேர்டு ரொம்ப டேஞ்சரான ஆபத்தான வார்த்தை. அதனால் 2.5 மாதம் அவர்களோட பேசலான்னு ஹதீஸில் வருது. அதனால் மனைவிமார்கள் தவறு செஞ்சால் கணவன்மார்கள் சொட்டி காட்டணும். கணவன்மார்களுடைய தவறுகளாக எங்களுக்கு நல்லா விளங்கினா மனைவிமார்கள் ஞாபகப்படுத்தலாம். இல்லைங்க நீங்கள் இப்படி செய்கிறது பிள்ளை, நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கலாம், நீங்கள் இப்படி வியாபாரத்தில் செய்யலாம், இது ஹராம், இது பொய், இது ஏமாத்து, இது மோசடி, இப்படி எங்களுக்கு எல்லாம் சம்பாதிச்சு தர தேவையில்ல. தாராள மனைவிமார்கள் கணவன்மார்கள் செய்கிற தவறு தெரிஞ்சால் அவர்கள் சுட்டி காட்டணும். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதற்கு பின்னால் நபியுடைய மகள்மார்கள். நபி அவங்களுக்கு 4 மகள். முதலாவது ஹதரத் ஜைனப், 2வது ருக்கையா, 3வது உம்மு குல்சூம், 4வது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுன்ன. முதலாவது ஜைனப் அபுல் ஆஸுக்கு திருமணம் முடித்து கொடுக்குறாங்க. ஆனால் திருமணம் முடித்து கொடுத்து ஆரம்பத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஹதரத் அபுல் ஆஸ் அதிலே இருந்தார். ஹதரத் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா ஆனால் மதீனாவுக்கு வாரத்துக்கு அவர் அனுமதி கொடுக்கவும் இல்லை. நபி அவர்கள் மதீனாவில், மூத்த மகள் ஜைனப் மக்காவில், 2வது மகள் ருக்கையா ஹபஷா எத்தியோப்பியாவில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 ஆம்பளை புள்ள பிறந்து 3 பேருமே சின்ன வயசில் மௌத்து. காசிமுண்டு ஒரு ஆம்பளை புள்ள, அதே மாதிரி அப்துல்லான்னு சொல்லி ஒரு ஆம்பளை புள்ள, இப்ராஹிம்னு சொல்லி ஒரு ஆம்பளை புள்ள. இந்த 3 பிள்ளைகளும் சிறு வயதில் வஃபாத் ஆகிருச்சு. நபி அவங்களுக்குள்ள 4 பெண் பிள்ளைகள். மூத்த மகள் மக்காவில், 2வது மகள் ஹபஷா எத்தியோப்பியாவில். இப்போ பத்ருடைய யுத்தம் நடக்குது ஹிஜ்ரி 2. இப்போ காஃபிர்களோட சேர்ந்து நபியுடைய மருமகனும் வாராரு.
எவ்வளோ பெரிய நபி உங்களுக்கு ஒரு உள்ளத்தில் கவலை இந்திக்கும். காஃபிர்களுடைய படையில் நபியுடைய மூத்த மருமகன் நிற்கிறார். நபி அவர்களை எதிர்த்து, சஹாபாக்களை எதிர்த்து, விரோதிகளுடைய படையில் நபியுடைய மூத்த மருமகன். கடைசியில் அவங்க எல்லாம் கைதியாக பிடிக்கப்படுறாங்க. இப்போ சொன்னாங்க, நீங்கள் மக்காவில் உள்ள உங்களோட பணமோ காசோ பொருளோ கொண்டு வந்து தெண்டமாக கொடுத்துட்டு நீங்கள் விடுதலை ஆகலாம். இந்த செய்தி மக்காவுக்கு கேள்விப்படுது. ஹதரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இருந்த கொஞ்சம் பணம் காசு கொஞ்சம் மாலையை கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த மாலை ரசூலுல்லாஹ்ட்ட வந்ததோடு பார்த்தா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட மாலை. என் மூத்த மகளுக்கு ஹதீஜா அன்பளிப்பாக கொடுத்த ஒரு மாலையைத்தான் மகள் அனுப்பி வைத்திருக்கிறார் தன்னுடைய மாப்பிள்ளையுடைய விடுதலைக்காக. அந்த நேரத்திலேயும் நபி அவர்கள் பாருங்கள் சுயமாக முடிவெடுக்கல. 100க்கு 100 நபி அவர்களுக்கு முடிவெடுக்கிற அதிகாரம். ஆனால் நபி அவங்க அதிகார துஷ்பிரயோகம் செய்யல. சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, இப்படித்தான் இந்த மகள் மாலையை கொடுத்து தன்னுடைய கணவனை விடுதலை செய்வதற்கு அனுப்பி வைக்கிறா. ஆனால் இந்த மகளை மதீனாவுக்கு வாரத்துக்கு அபுல் ஆஸ் விடுறாரு இல்லை, நாங்கள் இந்த மாலையை எடுக்காமல் திருப்பி கொடுப்போம், அவர்கிட்ட ஒரு கண்டிஷன் போடுவோம், உங்கள்கிட்ட நாங்கள் ஒன்றையும் எடுக்காமல் உங்களை விடுதலை செய்கிறோம், ஆனால் ஸைனப் மதீனாவுக்கு வருவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்யணும். ஓகேன்னு சொல்றாரு. அவர் மக்காவுக்கு போறாரு. ஹதரத் உசாமான்னு நினைக்கிறேன் அவரோட இன்னும் ஒரு ஆளை நபி அவங்க அனுப்பி வச்சுறாங்க, பெய்த்து கூட்டி கொண்டு வர. அதற்கு முன்னால அபுல் ஆஸுடைய ஒரு சகோதரன் கினானான்றவரோடு தன்னுடைய மனைவி அனுப்பி வச்சாங்க. ஆனால் இடையில மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் வந்து, உங்களை நாங்கள் போக விட மாட்டோம், நீங்கள் எப்படி போவீங்க, முஹம்மதுடைய மகளை நாங்கள் விட மாட்டோம் என்று ஈட்டிகளால் குத்தி அம்புகளால் இது அவங்க கர்ப்பம் விட்டு இருந்தாங்க. ஒட்டகத்திலிருந்து கீழே விழுந்து அந்த கர்ப்பமும் கரைந்து அதால் பெரிய ஒரு காயம் ஏற்பட்டு அவர்கள் வஃபாத்தானதும் சில வருஷங்களுக்கு பின்னால் அந்த காயத்தினால் ஆண்டு வருது. பின்னால் அபுல் ஆஸ் தன்னுடைய மனைவி அனுப்பி வைக்கிறாரு. அதற்கு பின்னால் மாஷா அல்லாஹ் அவரும் வந்து இஸ்லாத்தை ஏற்று முஸ்லிமாத்தான் வஃபாத்தானதாக வரலாறுல இருக்குது. ரெண்டாவது மகள் ஹதரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா. யார்? ஹதரத் உஸ்மானோட போனாங்க. நபி அவங்க சொல்லுவாங்க, அவ்வளு மன் ஹாஜர மஅ அஹ்லிஹி பஅத லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் உஸ்மான் இப்னு அஃபான். லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம் தன்னுடைய மனைவியுடன் அவர்கள் ஈஜிப்திலிருந்து பெலஸ்தீனத்துக்கு ஹிஜ்ர செய்த மாதிரி தன்னுடைய சொந்த மனைவியுடன் ஹிஜ்ர செய்த முதலாவது ஆள் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. பாதை ரோட்டிலே ஹபஷான்றது சவுதியிலேருந்து கடலை தாண்டித்தான் போகணும். அவங்க ஜித்தா போய் அங்கிருந்து ஒரு கப்பலை ஹயர் பண்ணித்தான் அங்கே ஹபஷாவுக்கு போயிட்டு சேர்ந்தாங்க. எந்த செய்தியும் இல்லை தன்னுடைய மகளை பற்றி. ஒரு தடவை ஒரு பெண் நபி அவங்கள காண்றாங்க மதீனாவில். இப்படித்தான் நான் உங்களோட மருமகனை கண்டேன், உங்களோட மகளையும் நான் கண்டேன். நபி அவங்களுக்கு சரியான சந்தோஷம். கேட்டாங்க, எப்படி இருக்கிறாங்க என்னுடைய மகள், என்னுடைய மருமகன்? சொன்னாங்க, ஒரு கழுதையில் உங்களோட மருமகன் கழுதையுடைய கடிவாளத்தை பிடிச்சி இழுத்து கொண்டு போகிறாரு, அந்த கழுதைக்கு மேலால் உங்களோட மகள் உட்கார்ந்து கொண்டு சஃபர் செய்கிறத நான் கண்டேன். அது கொஞ்சம் நபி உங்களுக்கு ஆறுதலாக இருந்துச்சு. அது வரைக்கும் ருக்கையாவுடைய எந்த செய்தியும் வரல. அதோட மதீனாவுக்கு வந்த செய்தி கேள்விப்பட்டதோடு ஹதரத் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா மக்காவுக்கு வந்து மீண்டும் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ர செஞ்சிட்டாங்க. அந்த பத்ருடைய யுத்தத்துடைய நேரத்தில் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நோய்வாய்ப்படுறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, உஸ்மான் நீங்கள் பத்ருக்கு வர தேவையில்ல, நீங்கள் இங்கே இருங்க. மதீனாவிலிருந்து பத்ர் நான் நம்புகிற ஒரு 100-120 கிலோமீட்டர் தான் இருக்கும். நபி அவர்கள் பத்ருக்கு போயிருந்த நேரத்தில் ரமதான் பிறை 17 ரமதானுடைய காலம், தன்னுடைய 2வது மகள் சுகம் இல்லாமல் இருந்த மகள் ரமதான்லேயே வஃபாத் ஆகிட்டாங்க. நபி அவங்க ஜனாசாவில் கலந்து கொள்ள கிடைக்கல. அதற்கு பின்னால் தன் 3வது மகள் ஹதரத் உம்மு குல்சூம ஹதரத் உஸ்மானுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. அல்லாஹுடைய ஏற்பாடு. மூத்த மகளும் ஃபத்தஹ் மக்காவுக்கு முன்னால் வஃபாத்தானாங்க. 2வது மகள் பத்ருடைய வேலையில் மூத்தா போனாங்க. 3வது மகள் உம்மு குல்சூம் அவர்களும் நபிக்கு முன்னால். நபியுடைய 3 பெரிய மகள்மார்களும் ரசூலுல்லாவுக்கு முன்னாலே வஃபாத்தானாங்க. கடைசியாக இருந்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா.
மாத்திரம்தான் அவர்களை சரியான நேசம். நபி அவங்க எங்கே பிரயாணம் போகிறாண்டாலும் கடைசியாக ஃபாத்திமாட்ட தான் போய்த்து சொல்லிட்டு வருவாங்க. பிரயாணத்திலிருந்து எப்போ வந்தாலும் முதல்ல சந்திக்கிறது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களைத்தான். நபி அவர்களுடைய சபைக்கு ஃபாத்திமா வந்தால் நபி அவர்கள் எலும்பி தன்னுடைய மகளை கட்டி அணைப்பாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய சபைக்கு நபி அவர்கள் வந்தால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எலும்பி தன்னுடைய தந்தையை கண்ணியப்படுத்துவாங்க. எந்த அளவுக்குன்ற சொல்லுவாங்க, ஃபாத்திமத்து புதாத்து மின்னி, ஃபாத்திமா என்னுடைய ஈரக்கொலையுடைய ஒரு துண்டு. மன் ஆதா ஃபாத்திமத்தை ஃபக்கத் ஆதானி, என்னுடைய ஃபாத்திமாவுக்கு யாராவது நோவினை கொடுத்தா எனக்கு நோவினை செய்த மாதிரிண்டு நபி அவங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை மிச்சம் அதிகமாக நேசிச்சாங்க. ஹிஜ்ரத்திலிருந்து நான் நம்புகிற மாதிரி 3வது வருஷத்தில் தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய 15வது வயதில் திருமணம் முடிக்கிறாங்க. அவங்களுடைய 23, 24வது வயதில் அவங்களும் வஃபாத் ஆகிட்டாங்க. நபி அவர்கள் வஃபாத்தாகி 6 மாசத்தில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத்தானாங்க. இப்போ அவர்களுடைய பேரன் பேத்திகள், மூத்த மகள் ஜெய்னபுடைய ஒரு பேத்தி உமாமான்னு சொல்லக்கூடியவர்கள். அதற்கு பின்னால் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஹசன், அநேகமாக நினைக்கிற ஹசன் ஹுசைன் ரெட்டன்னு சொல்லி, ரெட்டை இல்லை, ஹசன் நானா, ஹுசைன் தம்பி. ஹிஜ்ரி 3ல் ஹசன் பிறந்தாங்க, ஹிஜ்ரி 4ல் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மூத்த மகளுடைய மகள் உமாமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மிச்சம் அதிகமாக, நான் எப்படி சின்ன பிள்ளைங்களோட நபி அவங்க எப்படி விளையாடுவாங்க, டைம் கொடுப்பாங்க, அவர்களை தூக்கி கொண்டு வருவாங்க. தொழுற நேரத்தில் தூக்கி கழுத்தில் உமாமாவை வச்சு கொண்டுட்டு நபி அவங்க தொழுவாங்க. ருக்கூக்கு சுஜூது போகும்போது இறக்கி வைப்பாங்க. மறுக்க மீண்டும் கியாமுக்கு வந்தா தன்னுடைய பேத்தியை தூக்கி வச்சு கொள்வாங்க. ஹசன் ஹுசைனை தூக்கி கொண்டே வருவாங்க. வந்து தொழுவிக்கிற நேரத்தில் வச்சுட்டு நபி அவர்கள் தொழுவிப்பாங்க. ஒரு தடவை இமாம் ஜமாஅத்தா தொழுக வைத்து கொண்டிருந்த நேரத்தில் ஹதரத் ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரில் ஒரு ஆள் ஏண்டா நபி அவங்க வஃபாத்தாகும்போது ஹதரத் ஹசனுக்கு 6 வயசு, ஹதரத் ஹுசைனுக்கு 5 வயசு, கிட்டத்தட்ட அவ்வளோ தான். இப்போ நபி அவர்களுடைய கழுத்தில் ஏறி கொண்டாங்க. தொழுது முடிஞ்சதோடு கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், வளமைக்கு மாற்றமாக இன்றைக்கு நீங்கள் மிச்ச நேரம் சுஜூதில் இருந்தீங்க, ஏதாவது வஹி எதுவும் வந்துச்சா, உங்களுக்கு ஜிப்ரீல் வந்து ஏதாவது வஹின் மூலமாக சொன்னார்களா? சொன்னாங்க, இல்லை, இன்றைக்கு நான் சுஜூதில் இருக்கிற நேரத்தில் என் பேரன் வந்து கழுத்தில் ஏறி கொண்டான், அவன் கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கிறான். இமாமா நிற்கிறாங்க, இமாமாக நிற்கிற நேரத்தில் கூட தன்னுடைய பேரன் கொஞ்சம் கூடுதலாக விளையாடட்டும் என்று நான் கூடுதலான நேரம் சுஜூதில் இருந்தேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இப்படி நபியுடைய சீராவில் உள்ள ஒவ்வொரு வரலாறும் எங்களுக்கு ஆகப்பெரிய பாடங்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வந்திருக்கிற ஆண்களுக்கு நான் கூறுகின்றேன், சிலர்கள் நினைப்பாங்க மகன் ஓ லெவல் முடிச்சா எந்த பொறுப்பு இல்லை, கல்யாணம் முடிச்சு கொடுத்தா எந்த பொறுப்பு இல்லை, இப்போ எங்களோட எல்லா பொறுப்பும் நீங்கிருச்சு. அப்படி இல்லை. மௌத்தாகிற வரைக்கும் வாப்பா தான், புள்ள தான். வாப்பாவோ உம்மாவோ மகளை வாஷ் பண்ணணும், மகனை வாஷ் பண்ணணும், மருமகளை பார்க்கணும், மருமகனை பார்க்கணும். ஏதாவது முன்ன பின் இருந்தால் அவர்களை சமாதானப்படுத்தி வைக்கணும். ஒரு தடவை நபி அவங்க வராங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு வராங்க. வந்தால் கணவன் இல்லை. எங்கே இல்லை, எனக்கும் அவருக்கும் சின்ன வாய்த்தக்கம் ஏற்பட்டு அவர் வீட்டிலிருந்து வெளியில் போனார். நபி அவங்க ஒரு ஆள் அனுப்பி பார்க்குறாங்க. மஸ்ஜித் நபவியில் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு வெறும் மண் என்ற, அதாவது சிமிந்தி ஒன்றுமே போட்டு இல்லை, கல் பிடிச்சியும் இல்லை, வெறும் மண் தரையில் சாஞ்சிருக்கிறாரு. மேலால் ஒரு போர்வையை போத்தி இருந்தார். ஆனால் காத்துக்கு அந்த போர்வையும் விலகி அவருடைய முதுகுல் அப்படியும் மண் பட்டிக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய காலால் தான் தட்டி, கொம் யா அபத்துராப், மண்ணுடைய தந்தையேந்து தன்னுடைய மருமகனை எழுப்பாட்டுறாங்க. எழுப்பாட்டி உட்கார வச்சு தன்னுடைய கையாலேயே அவருடைய முதுகில் உள்ள மண் எல்லாத்தையும் தட்டுறாங்க. இந்த அபுத்துராப்னு ஏன்னு சொன்னாங்க? மருமகன் மகளோட கோவிச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த கோபத்தை இல்லாமல் ஆக்கிறதுக்கு தான் நபியவங்க இந்த அபுத்துராப், மண்ணுடைய தந்தையே என்ற அந்த வார்த்தையை பாவிச்சாங்க. இப்போ மருமகன் உட்கார வச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. நபி அவர்களே மருமகனுக்கு புத்தி சொல்கிறாங்க. ஏன்
எந்த மருமகன் எனது கண்ணுக்கு முன்னால் வளர்ந்தவர், எந்த வீட்டில் வளர்ந்தவர், அலிக்கு தேவைன்னு என்கிட்ட வரட்டும், நான் அலியில் விட்டு போக தேவையில்ல, அலியை தேடி போக தேவையில்லைன்னு இன்றைக்கு சொல்லுவாங்களே, என்ன நான் எதுக்கு போகணும், நான் ஏன் பணியோனும், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மஸ்ஜித் நபவிக்கு போய் அலிக்கு அவர்களுக்கு அறிவுரை சொல்லி புத்தி சொல்லி வீட்டுக்கு கூட்டி கொண்டு வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் சேர்த்து வைத்தார்கள் என்று சீரா எங்களுக்கு சாட்சியாக இருக்குது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால் நான் முடிக்க போகிறேன். எதை சொல்ல வருகிறோம்டா, மாஷா அல்லாஹ், இப்படி சீரால எக்கச்சக்கமான விடயங்கள் நான் மிச்சம் உங்களுக்கு முன்னால் தொட்டு காட்டினது தான். இது இல்லாமல் மிக நிறைய விடயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நாங்களும் படிக்கணும். எங்களோட வளர்ற எங்களோட ஆண் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லணும். அவங்க எதையோ பார்த்து இதுதான் உலகம்னு நம்பிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த சோஷியல் மீடியாவில், இந்த வாட்ஸ்அப்பில், இந்த ஃபேஸ்புக்கில் அது இதை பார்த்து கொண்டு இதுதான் உலகம், இதுதான் சொர்க்கம்னு நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. இவர்களுக்கு இந்த நபியுடைய சீராவில் நபி அவர்கள் எப்படியெல்லாம் ஃபெமிலி லைஃப், மனைவிமார்களோட, மகள்மார்களோட, பேரன் பேத்திகளோட, மற்றவர்களுடன் எப்படி நடந்தாங்கன்ற ஒரு நீண்டது இருக்குது. இதை நாங்களும் படிக்கணும், எங்களோட பிள்ளைகளுக்கும் படித்து கொடுக்கணும். அந்த நபியுடைய மஹப்பத் வரணும். மக்ரிபுக்கு பின்னால் ஹசன் ஃபரீத் ஹசரத் பேசின மாதிரி சீராவுல ஆக முக்கியம் அந்த நபியுடைய சொன்ன எங்களோட லைஃப்பில் வரணும். நாங்கள் வெறும் சுன்னத்துடைய பயானை நான் பண்ணுறது நீங்கள் கேட்குறதுன்றது இல்லை. எங்களோட வாழ்க்கையில் நபி அவர்களுடைய சுன்னத்துகள் வரணும். சின்ன புள்ள இடது கையால் குடிக்கிறாரு, புள்ள இல்லை வலது கையால் குடிங்க, வீட்டிலே வச்சு திருத்தி கொடுக்கணும். வெறும் ஆட்கள் வந்தால் புள்ள அந்த துவா ஓதுங்க, இந்த துவா ஓதுங்க, அந்த ஆட்களுக்கு கேட்கறதுக்கு இல்லை, காட்டுறதுக்கு இல்லை. ஆட்கள் யாரும் இல்லாட்டியும் எங்களோட பிள்ளைகள் சுன்னத்தில் வளரணும். பெண் பிள்ளைகளை நீளமான ஆடைகளை அணிவிக்கணும், அவங்களோட தலைகளை மூடணும், அவங்களோட தோள்பட்டைகள் மூடணும். நீங்கள் 8 வயசு 10 வயசு வரைக்கும் நீங்கள் அவர்களுடைய முட்டுக்கால் திறந்து, தோள்பட்டைகளை திறந்து, தலைகளை திறந்து, அவங்களோட முடிகளை, பொம்பளை பிள்ளைங்களோட முடிகளை வெட்டி பழக்கிட்டீங்கன்னா அதுக்கு பின்னால் அவர்களை மாற்றலாம். அதனால் சின்ன வயதிலேயே நீளமான ஆடைகளை அணிவிக்கணும், சுன்னத்தான முறையை சொல்லிக் கொடுக்கணும். அந்நிய மஹரம் இல்லாத அஜ்னபி மற்றவர்களுடன் எப்படி நாங்கள் பழகணும், எப்படி பேசணும், யாரை பார்க்கலாம், யாரை பார்க்கக்கூடாது, ஒவ்வொரு விடயத்தில் ஆடை அணிவதில் உள்ள சொன்னா, செருப்பு போடுறது கலட்டுவதில் உள்ள சொன்னா, இவைகள் ஒவ்வொன்றை எடுத்து நாங்கள் விசேஷமாக இதை யார் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ எங்களுடைய இந்த நாலேஜ் சர்க்கிளில் உள்ளவர்களும் வந்திருக்கிற நீங்களும் நான் என்னையும் சேர்த்து முதல்ல சமூகத்துக்கு முன்மாதிரி வேணுமே. அப்போ நாங்கள் தான் இந்த இடத்துல இந்த பெரிய ஒரு கூட்டம் வெளியில் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் பார்த்து படிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஒன்று வேணும். அதனால் நாங்கள் எங்களை முன்மாதிரியாக ஆக்குவோம். எங்களோட வீட்டிலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். எங்களோட பிள்ளை, எங்களோட மகன், எங்களோட மகள், எங்களோட பேரன், எங்களோட பேத்திகளோடு ஆரம்பிப்போம். வீட்டில் குரானுடைய சப்தம் கேட்கணும், பெண்கள் டைம் எடுத்து தொழணும், காலையில் நேர காலத்தோடு எழும்பணும், அவங்களோட ஆண்களை மஸ்ஜிதுக்கு அனுப்பணும், அவங்களோட பெண்மணிகளை வீட்டில் காலையில் தொழக வைத்து ½ an hour, ஒரு 3/4 மணி நேரம் குரான் ஓத வைத்து அவர்களை பாடசாலைக்கு அனுப்புங்க, அவர்களை காலேஜுகளுக்கு அனுப்புங்க. அந்த குரான் அவர்களை பாதுகாக்கும். நபியுடைய ஹதீஸ், நபி அவங்க சொன்னாங்க, கடைசி காலத்தில் சதகூனு ஃபித்தன், பல ஃபித்னாக்கள் வரும். சஹாபாக்கள் கேட்டாங்க, ஃபமல் மஹ்ரஜு மின்ஹா யா ரசூலல்லாஹ், அதிலிருந்து நாங்கள் எப்படி வெளியாகலாம்? நபி அவங்க சொன்னாங்க, கிதாபுல்லாஹ், அல்லாஹுடைய குரானை பற்றி பிடிக்க சொல்லுங்க, குரானோடு அவர்களை இணையுங்க. அந்த குரான் அவர்களை பாதுகாக்கணும். அமல் இபாதத்தில் அவர்கள் உற்சாகப்படுத்துவோம், நாங்களும் ஈடுபடுவோம். சீராவுடைய இந்த கிதாபுகளை வீட்டில் வாசிப்போம், வாசிக்க வைப்போம். நல்ல இது போன்ற சந்தர்ப்பங்கள் வரும்போது அவர்களை அழைத்து கொண்டு வந்து நாங்கள் கேட்போம். கேட்டதனுடைய அடிப்படையில் அமல் செய்வதற்குரிய நியத்துகளை வைப்போம். அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே அல்லாஹ் இந்த ஒன்று கூடுதலை கபூல் செய்வான்.
செய்வாயாக. மகரிபிலிருந்து என்னென்ன விடயங்களை கேட்டோமோ யா அல்லாஹ், அதனுடைய அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய செயல் அமலில் வருவதற்கு நீ உதவி செய்வாயாக. இந்த நிகழ்ச்சியை யார் யார் ஏற்பாடு செய்தார்களோ அவர்களுடைய முயற்சிகளை நீ கபூல் செய்வாயாக. அவர்களுக்குரிய முழுமையான கூலிகளை கொடுப்பாயாக. இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் எல்லோரையும் புரிந்து கொள்வாயாக, கபூல் செய்வாயாக. விசேஷமாக பெலஸ்தீனத்தில் வாழக்கூடிய நம்முடைய அந்த உறவுகளை நீ பாதுகாப்பாயாக. அமைதியான வாழ்வை ஏற்படுத்தி வைப்பாயாக. தலை நிமிர்ந்து சந்தோஷமாக அவர்கள் வாழணும் யா அல்லாஹ். அச்சமில்லாமல் பயம் இல்லாமல் உணவு நீர் அத்தியாவசிய முழு ஏற்பாடு சீக்கிரமாக அவர்களுக்கு கிடைக்கணும் யா அல்லாஹ். அதற்கு நீ உதவி செய்வாயாக. எந்தெந்த சியோனிசக்காரர்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிறாங்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு குதிரத்தை காட்டுவாயாக. இங்கே வந்திருக்கிற எல்லா ஆண்களையும் பெண்களையும் கபூல் செய்வாயாக. நோயாளிகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாயாக. நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களுக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தை தந்திருவாயாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் وآله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله. شيبة عبد المطلب من نسل عدنان وأصله العرب، وأمه بنت لوهب آمنة، أجداده بين قريش كائنا.